ப்ளூ சிப்ஸில் இருக்கிறது பெட்டர். ஏன்னா ப்ளூ சிப்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கம்பேரிட்டிவாக மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து நல்லாவே பண்ணியிருக்கு. ஸோ அதுலேருந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைச்சிட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் லார்ஜ் கேப் ஈக்விட்டிஸ்க்கு போனால். நீங்கள் வந்து லார்ஜ் கேப் அப்படின்றீங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேர் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பான வருஷமாக தான் 2026 இருக்குங்கிறாங்க. இது எப்படிங்க சார் ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறது? எஃப்எம்சிஜி மட்டும் வந்து க்ரோத்துக்கான காரணம் இல்லை. மக்கள் வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுங்கிறது தான் வந்து நம்ம. சார் வணக்கம். நீங்கள் இப்போ தமிழ்நாடு இன்வெஸ்டர் அசோசியேஷனோட தலைவராக இருக்கீங்க. 2025 நல்ல ரிட்டர்ன் கொடுத்த அசட் அப்படின்னு பார்த்தா கோல்டு அண்ட் சில்வர் தான். இப்போ 2026 எது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற அசட்டாக இருக்குங்க சார்? ஸோ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் 2025 ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியோட மதிப்பு வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருந்தது. அதாவது நம்மளோட ஷேர் ப்ரைஸ்லாம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் வந்து ஒரே ஏற்றமாக இருந்ததுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதே சமயம் கோல்டும் சில்வரும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அதே லெவலில் இருந்ததுனால நமக்கு கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு மதிப்பில் இருந்ததுனால அதை வாங்கலான்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதுலேருந்து வந்து என்ன ஆயிருக்கு, இந்த ஒரு வருஷத்தில் வந்து அப்படியே மாறி இருக்கு, உல்டாவாக இருக்கு. அதாவது கோல்டு அண்ட் சில்வர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் ஈக்விட்டி வந்து அதே லெவலில் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால ஓவர் வேல்யூட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அதுலேருந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைச்சிட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் லார்ஜ் கேப் ஈக்விட்டிஸ்க்கு போனால் இது இந்த வருஷத்துக்கு அடுத்து 2026 லார்ஜ் கேப் ஈக்விட்டிஸில் தான் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டிவாக பெட்டராக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. சார் நீங்கள் இப்போ லார்ஜ் கேப்பில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் 25 பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி 500 இருக்க கம்பெனிஸே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அது எல்லாமே நல்ல கம்பெனிகள் தான். ஒரு பேசிக் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் சூஸிங்க்கு நீங்கள் பிஎஸ்சி லிஸ்ட்டில் பண்ணியிருக்க கம்பெனிஸில் பண்ணலான்னு சொல்லுவோம். அதுவே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாதப்ப லார்ஜ் கேப் எப்படி இருக்கும் சார்? கரெக்ட். இப்போ பிஎஸ்சி 500 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 500 கம்பெனிஸோட மதிப்பு ரீதியாக பார்த்தோன்னா முதல் 500 கம்பெனிகளுக்கான ஒரு தொகுப்பு தான் வந்து பிஎஸ்சி 500. அது இந்த வருஷம் ஜான்வரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 6-7% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன் அளவுக்கு தான் அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்ஃப்ளேஷனோட ஒரு 1%, பேங்க் எஃப்டியோட ரேட்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே எடுத்திருக்கு. அதனால இந்த வருஷம் வந்து ஒரு வருஷமும் 20% கொடுக்க வர முடியாது இல்லையா? ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து அது நார்மலைஸ் ஆகணும். ஸோ மீன் ரிவர்ஷன் தான் இந்த வருஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து இன்னும் வந்து அதோட மதிப்பு வந்து அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு சொல்ற மாதிரி அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து தொடர்ந்து இருந்ததுனால இந்த ஒரு வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாட்டியும் இட் இஸ் ஸ்லைட்லி ஓவர் வேல்யூட். ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ப்ளூ சிப்ஸில் இருக்கிறது பெட்டர். ஏன்னா ப்ளூ சிப்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கம்பேரிட்டிவாக மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து நல்லாவே பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் லாஸ்ட் ஒரு 3 மாதத்தோட கரெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும். மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆனால் அதே சமயம் நிஃப்டி 50 எல்லாம் வந்து ஆல் டைம் ஹைக்கு கிட்ட போயிருந்தது. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் ஆல் டைம் ஹையில் இருந்தாலும் மார்க்கெட் லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் கரெக்டடாக தான் இருக்குது. அதுலேருந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப்ஸ் ஆர் மச் மோர் ஸ்ட்ராங்கர் கம்பேர்ட் டு மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்னு தெரியுது. ஸோ பிஎஸ்சி 500 மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது, லார்ஜ் கேப்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஸோ நீங்கள் பியூர் பிளே ஒரு லார்ஜ் கேப்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீப்பராக உங்களுக்கு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் சீப்பராக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணலாம். ஆனால் சார் நீங்கள் வந்து லார்ஜ் கேப் அப்படின்றீங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேர் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்கான வருஷமாக தான் 2026 இருக்குங்கிறாங்க. இது எப்படிங்க சார் ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறது? இல்லை, ரிஸ்க் அண்ட் ரிவார்டு தானே. இப்போ உங்களுக்கு வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து இன்னும் வந்து சீப்பாக இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சீப்பாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் கொஸ்டினபிளாக இருக்குது. ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ்க்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு க்ரோத்லாம் வரல. ஆனால் அதே சமயம் லார்ஜ் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவேஷன் வைஸ் ரொம்ப ஏறாமல் இருக்க கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ கொஞ்சம் சாலிடான ஒரு ரிஸ்க் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ரிஸ்க் குறைவாக இருக்குது மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸை விட. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், ரிஸ்க் வந்து அது எங்கே குறைவாக இருக்கோ அங்கே இப்போதைக்கு இருக்கிறது பெட்டர். உங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் இன்னும் அட்ராக்டிவாக ஆக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேப்க்கு போகலான்றது ஒரு வியூவாக இருக்குது. பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் தான் நம்ம அதிக ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும்னு.
நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும்னு இல்லை. எதில் வேல்யூவேஷன் சீப்பாக இருக்கோ, எதில் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கோ அதில் நம்ம பண்ணோம்னா நமக்கு அந்த க்ரோத் வந்து லார்ஜ் கேப்ஸ்லையும் வர வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ லார்ஜ் கேப் போகலாம் அப்படின்றீங்க. லார்ஜ் கேப் இப்போ ஓவர் வேல்யூடா இல்லையா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸோட நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அவுட் பர்ஃபார்ம் த லார்ஜ் கேப்ஸ். லாஸ்ட் ஒரு 1 இயராக தான் என்ன ஆயிருக்கு, மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஸ்டார்டட் டு கோ டவுன் அண்ட் லார்ஜ் கேப்ஸ் ஸ்டார்டட் டு டூ வெல். இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். 2024 செப்டம்பருக்கு அப்புறமே உங்களுக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஆஃப் கரெக்டட். ஆனால் லார்ஜ் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன்லையும் லார்ஜ் கேப்ஸ் அந்த அளவுக்கு கரெக்ட் ஆகல. லார்ஜ் கேப்ஸோட வேல்யூவேஷன் கூட தான் செய்யுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் நமக்கு வந்து எது கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்குது, எது இன்னும் வீக்கராக இருக்குது அப்படின்றது. இது என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமி வந்து க்ரோத் ஸ்லோவாக இருக்கும்போது நீங்கள் வந்து பெரிய கம்பெனிஸ் தான் வந்து இன்னும் கொஞ்சம் சஸ்டைனபிளாக இருக்க முடியும். அவங்களுக்கான சிக்லிக்காலிட்டி வந்து பெரிய கம்பெனிஸ் அந்த அளவுக்கு சைக்கிளிக்கலாக இருக்காது. ஸ்மாலர் கம்பெனிஸ் வந்து எக்கனாமி வீக்காக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்னும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸ்மாலர் கம்பெனிஸ் பிகர் கம்பெனிஸை விட. சார் நீங்கள் சொன்னீங்க இப்போ எக்கானமிக் ஸ்லோ டவுனாக இருக்கும்போது ஸ்மால் அண்ட் மிட் கம்பெனிஸ் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஜிடிபி க்ரோத் நல்லா தானேங்க சார் இருக்குது, 8% மேலே இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணுங்க சார்? இல்லை, ஜிடிபி க்ரோத் வந்து நீங்கள் ரிலேட்டிவாக நீங்கள் பார்க்கணும். லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க கைடன்ஸ் வந்து 6-7% இருந்தது. இப்போ இன்னும் கவர்மெண்ட் அதான் கைட் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்னஸ் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் இன்னும் வந்து நம்பர்ஸ் ஹேஸ் டு பிகம் மச் பெட்டர். என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து கம்பேர் டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இப்போ கொஞ்சம் லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இனிமேல் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இட் வில் கோ கெட் பெட்டர். லாங்கர் டேர்ம் பிக்சர் இந்தியாவுக்கு வந்து க்ரோத் நல்லா தான் இருக்குது. பட் நான் ஷார்ட் டேர்ம் பிக்சரை சொல்கிறேன். ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இஸ் மச் மோர் க்ரூஷியல் நோ. ஏன்னா இப்போ கொஞ்சம் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது இல்லையா, இல்லை டிமாண்ட் சைடு எல்லாமே இப்போ உங்களுக்கு ஜாப்ஸ் எல்லாமே. சார் இப்போ வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, ப்ளஸ் வந்து ஜிடிபி நல்லா இருக்கு அப்படின்றப்ப எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் ஃபாஸ்ட் க்ரோவிங்கில் இருக்கும் அப்படின்னாவே க்ரோத் நல்லா இருக்கும் தானே சார் அர்த்தம்? இல்லை, அது கன்சம்ஷன் சைடு நம்ம எஃப்எம்சிஜியை பற்றி பேசுகிறோம். எஃப்எம்சிஜி மட்டும் வந்து க்ரோத்துக்கான காரணம் இல்லை. மக்கள் வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுங்கிறது தான் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி குறைச்சா மக்கள் செலவு பண்ணுவாங்கன்னு நினச்சி ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. இல்லை டாக்ஸேஷன் சைடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து செலவாக பண்ணுவாங்களா, இல்லை மக்கள் வந்து கடனை வந்து அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை மக்கள் வந்து வேறு எதுக்காவது இப்போ வந்து எதில் அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ எஃப்எம்சிஜி தான் அதில் வந்து பெனிஃபிட் ஆகும்னு நம்ம இப்போதைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. என்ன கன்சம்ஷன் ஆனால் வந்து லாஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டை பார்த்தா அந்தளவுக்கு இன்னும் கூடலை வால்யூம் க்ரோத். அதான் நமக்கு டேட்டா சொல்லுது. இந்த நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எதில் வந்து க்ரோத் வருங்கிறது நம்ம வந்து இப்போதைக்கு வந்து டிஸ்கிரிஷனரின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது நமக்கு அத்தியாவசிய பொருள் இல்லாமல் நமக்கு வந்து தேவைக்கு மேலே நமக்கு என்ன ஆசைக்காக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்கியா, அதில் கூட மக்கள் வந்து இப்போ செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை வந்து ஏதோ ஒன்று வாங்க போகிறாங்க. ஸோ எஃப்எம்சிஜி மட்டும்தான் அதில் பலன் அடையுங்கிறது நம்ம எஃப்எம்சிஜி வந்து மக்களுக்கு தேவையானது ஏற்கனவே வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்க டேக்ஸ் குறைவாக இருக்கிறதுனால அவங்க திருப்பி அதை இன்னும் எவ்வளோ வாங்க முடியும்? அவங்க வந்து தேவையானதுக்கு மேலே அவங்க வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ எது அவங்களுக்கு வந்து ஆசைக்காக சில வாங்கக்கூடிய பொருட்களோட இதுவும் இப்போ ஒரு காரோட சேல்ஸ் கூடலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். சார் இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் அப்படின்றீங்க. லார்ஜ் கேப்பில் எந்த செக்டார்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஒரு இன்வெஸ்டர் லார்ஜ் கேப் போகணுன்னா என்னென்னலாம் கவனிக்கணும் சார்? இல்லை, இப்போ லார்ஜ் கேப்ஸ் ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் பெருசாக வந்து அவங்க உள்ளே வரலை. அவங்க வந்து பொதுவாக வந்து டிசம்பருக்கு அப்புறம் ஜான்வரியில் தான் அவங்க திருப்பி வந்து அவங்க அசெட் அலோகேஷன்லாம் எடுப்பாங்க. எடுத்து இந்த வருஷம் எந்த கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த செக்டரில் பண்ணலான்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்க திருப்பி வந்தாங்கன்னா அவங்க லார்ஜ் கேப்ஸில் தான் வரப்போகிறாங்க. ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய அந்தளவுக்கு வால்யூம்ஸ் வந்து லார்ஜ் கேப்ஸில் தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ தே வில் கம் டு பை லார்ஜ் கேப்ஸ். லார்ஜ் கேப்ஸ் அவங்க எப்போ வாங்கினாங்களோ அதோட லார்ஜ் கேப்போட வேல்யூவேஷன் கூடும். ஸோ லார்ஜ் கேப்ஸை பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து எப்போ வராங்களோ அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம எது சீப்பாக இருக்குது, எதுவுமே ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க ஒரு 3-4 வருஷமாக அதே வேல்யூவேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். பேங்க்ஸ் வந்து எக்கனாமி வந்து லோன் க்ரோத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ வந்து எக்கனாமி க்ரோ ஆகும்போது இப்போதைக்கு எல்லாத்தோட பேலன்ஸ் ஷீட்லேயும் கேஷ் இருக்குது. அதனால அவங்களுக்கு கடனுக்கான தேவை இப்போதைக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு இல்லை. பட் கொஞ்சமாக அந்த கேஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கேபெக்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து கடனுக்கான ஒரு தேவை இருக்கும்போது பேங்க்ஸ் வில் டூ வெல். லோனோட க்ரோத் வந்து அதிகமாகும். அப்போ பேங்க்ஸ் மைட் டூ வெல். அது ஒன்று. அப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு
நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்எம்சிஜி வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக அதே வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இப்போ இந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா 2021 எந்த மதிப்பில் இருந்ததோ அதே மதிப்பில் தான் 2026 இருக்குது. 5 வருஷமாக ஒரு ரிட்டர்னும் தரல. ஆனால் அந்த மாதிரி கம்பெனிஸ் என்னென்னா க்ரோத் எப்போ வருமோ வந்ததுக்கப்புறம் அது எப்போ வரும்னு யாருக்குமே இப்போ தெரியல. பட் எப்போ அது க்ரோத் வருதோ அப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம இப்போவே வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுறோம்னா கூட நம்ம வெயிட் பண்ணலாம். அது எப்போ க்ரோத் வருங்கிறது தான் இப்போ வந்து ஆனால் வேல்யூவேஷன் வைஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. ஏன்னா 5 வருஷமாக ஒன்றும் கூடாதனால இதுலேருந்து கீழே போகாதுங்கிற மாதிரி ஒரு வியூ இருக்குது. சார் இப்போ வந்து லார்ஜ் கேப்பில் இது சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டில் பேச ஆரம்பிக்கும் போது கோல்டு அண்ட் சில்வர் பற்றி பேசுனீங்க. நீங்கள் வந்து இனிமேல் அது ஓவர் வேல்யூட் ஆகிடுச்சு, இனிமேல் அவ்வளோ ஏறாதுன்ட்டு. ஆனால் யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுனால கோல்டோட ரேட் இன்னும் ஏறும். அப்புறம் சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்குறாங்க. அதனால் கோல்டு அண்ட் சில்வருக்கான டிமாண்ட் இனிமேல் இருக்க தான் செய்யும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. இது எப்படின்னு சார் பார்க்கணும் ஒரு இன்வெஸ்டர்ஸ்? இல்லை, கோல்டு வந்து ஒரு அசெட் அலோகேஷனோட ஒரு ஒரு அசெட் அலோகேஷனில் ஒரு பகுதி தான் அது. நம்ம கோல்டை வந்து நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லி வந்து நம்ம ₹100 இருந்துச்சுன்னா நம்ம அது ₹50 ₹60 நம்ம கோல்டை மட்டும் வாங்கி வைக்க முடியாது. ஆனால் கோல்டு வந்து எந்த வருவாயும் நமக்கு ஈட்டாது, ஒரு டிவிடெண்ட் தராது. இல்லை வந்து நம்ம அதை விற்று தான் நம்ம வந்து அடுத்து நம்ம அதோட இதை பண்ண முடியும். இப்போ சாவரன் கோல்டு பாண்டில் மட்டும் ஒரு வட்டி வரும். பட் அது வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட்டும் அதில் இஷ்யூஸ்லாம் பண்ணலை இப்போ. பட் நீங்கள் பொதுவாக நீங்கள் ஒரு கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கினீங்கனாலோ இல்லை ஒரு ஜுவல்லரி மூலியமாக வாங்கினீங்கனாலோ இல்லை வந்து ஒரு ETF-ஆக வாங்கினாலோ உங்களுக்கு வந்து அதுலேருந்து வருமானம் எதுவும் வராது. கோல்டு எப்படின்னா வந்து அது வந்து ஒரு இப்போ நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு ஒரு பொருள் தான். அது ஹெட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இப்போ நம்ம வந்து ஈக்விட்டி வந்து நம்ம நிறையா வச்சுருந்தோம்னா ஈக்விட்டி மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நமக்கு ஒரு சேஃப்டிக்கு வேணும் ஒன்று. அதுக்காக தான் வந்து கோல்டு வாங்கி வைப்போம். ஏன்னா ஈக்விட்டி விழுந்தாலும் கோல்டு விழுகாதுங்கிற ஒரு 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 வியூக்காக நம்ம வந்து சரி ஈக்விட்டியில் எல்லாத்தையும் நம்ம போட்டக்கூடாது, கொஞ்சம் கோல்டையும் வாங்கி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அசெட் அலோகேஷனுக்காக கோல்டு வாங்குவோம் ஒரு 10%. இல்லை சில பேர் ஒரு சேஃபாக இருக்கவங்க 20% வாங்குவாங்க. நீங்கள் 20% கோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ போய் இந்த அதிக மதிப்பில் போய் இப்போ கோல்டு வாங்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மதிப்பில் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். கோல்டுமே சில டைம் என்ன இருக்குது, கோல்டு வந்து ஒரு 10-15% இறங்கவும் செஞ்சுருக்கு. நீங்கள் கோல்டு இறங்கவே இறங்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. அது அபரிவிதமாக ஏறி இருக்கிறதுனால ஒரு 10-20% குறையும் செய்யலாம். இல்லை இதே லெவலில் இன்னும் ஒரு 2-3 வருஷம் இதே லெவலில் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இந்த ஒரு வருஷத்தை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2014 இப்போ வரைக்கும் டாலர் டேர்ம்ஸில் வந்து கோல்டு வந்து கூடவே இல்லை, அதே லெவலில் தான் இருந்திருக்கு. இந்த ஒரு வருஷம் தான் இந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த ஒரு வருஷம் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கு தான் அதிகமாக இருக்கிறீங்க. இதுலேருந்து எவ்வளோ கூடும், இதுலேருந்து திருப்பி எவ்வளோ கூட முடியும்? மேக்ஸிமம் ஒரு 10-20% கூடலாமா? இதுலேருந்து நீங்கள் 10-20% கூட வர்றதுக்கு நீங்கள் இன்னொரு 10-20% ரிஸ்க்கும் எடுக்கிறீங்க. ஏன்னா இறங்கவும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ போய் இந்த லெவலில் நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு தேவை. அசெட் அலோகேஷனில் நீங்கள் போதுமான அளவுக்கு கோல்டு வச்சுருந்தீங்கன்னா இப்போ போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். சார் இப்போ லார்ஜ் கேப்பில் போனோம் அப்படின்னு சொன்னீங்க, கோல்டு வந்து இனிமேல் ஓவர் வேல்யூட். இப்போ லார்ஜ் கேப்பில் ஒரு இன்வெஸ்டர் 100% வச்சுக்கலாமா? இல்லை அசெட் அலோகேஷன் படி பிரித்து ஒரு குறிப்பிட்ட 5% மட்டும் போடலாமாங்க சார்? இல்லை, எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு ஒருத்தவங்களுக்கும் ஒரு லெவல் இருக்குது. இப்போ சில பேர் வந்து அவங்க வந்து ஈக்விட்டிக்கே வரமாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாண்டு வச்சுருப்பாங்க, இல்லை வந்து டெபாசிட்ஸில் வச்சுருப்பாங்க, கோல்டு வச்சுருப்பாங்க. ஈக்விட்டி வந்து ரொம்ப ரிஸ்கியாக தெரியும், இண்டெக்ஸில் மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க லார்ஜ் கேப்ஸில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஆனால் மிட் கேப் ஸ்மால் கேப் ரொம்ப வச்சுருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க வந்து நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் எக்ஸ்போஜர் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ஒருத்தரோட ரிஸ்க் எவ்வளோ எடுக்க முடியுங்கிற ஒரு அளவு வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் இப்போ வாங்கணும்னா நீங்கள் வந்து ஒரு அலோகேஷன் வச்சுக்கோங்க. ஒரு ஈக்விட்டியில் நீங்கள் வந்து 50-60% வச்சுருக்கீங்க, மீதி கோல்டு பாண்டெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா 50-60%ல் அட்லீஸ்ட் ஒரு 30-35% நீங்கள் லார்ஜ் கேப்க்கு கொடுக்கணும். மீதி ஒரு 20-25% வந்து நீங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் கொடுக்கலாம். பட் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்டாக்கை பார்த்து தேடி பிடிச்சி வாங்கணும். நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே இனிமேல் கூடாது. ஏன்னா எல்லாம் ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ணின ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ஒரு வேல்யூவேஷனில் கரெக்டாக இருந்தாலும் சிலது இன்னும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிட்டு எதை வாங்கினாலும் கூடும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இல்லை, எஸ்பெஷலி மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில். அதில் வந்து நீங்கள் செலக்டிவாக ஸ்டாக் செலக்ட் பண்ணி கரெக்டாக படித்து அதில் எது நல்ல ஸ்டாக்கோ நல்ல வேல்யூவேஷனில் வரும்போது வாங்கினா மட்டும் நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் வாங்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் லார்ஜ் கேப்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ சார் இப்போ லார்ஜ் கேப் வாங்கலான்ட்டீங்க, அது வேல்யூவேஷன் பார்த்து வாங்கணுன்றீங்க. இந்த வேல்யூவேஷனை பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்க முடியுமாங்க சார்? வேல்யூவேஷன் வந்து நீங்கள் அதோட
போன 5 வருஷத்தோட இல்லை 10 வருஷத்தோட ஆவரேஜ் மல்டிபிள் பாருங்கள். ப்ரைஸ் டு earning மல்டிபிள் பார்க்கலாம். சில கம்பெனிஸ்க்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கணும், பேங்க்ஸ்க்கெலாம் புக் வேல்யூ பார்க்கணும். சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து இபிஎஸ் வந்து க்ரோத் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இபிஎஸ் க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரீமியம் வேல்யூவேஷன்ஸ் கொடுத்தாலும் அது பரவாயில்ல. ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது, ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் ப்ராடாக ஒரு ஐடியா என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஹிஸ்டாரிக்கல், அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் என்ன வேல்யூவேஷன் இருந்திருக்கோ அதை விட நீங்கள் அதிகமாக இருக்கா, அதை விட சீப்பராக இருக்கா, இல்லை அந்த லெவலில் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அதை விட அதிகமாக இருந்தால் அது ஏன் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இபிஎஸ் க்ரோத் இன்னும் அதிகமாக இருக்குமா, போன 5 வருஷத்தை விட இபிஎஸ் க்ரோத் அதிகமாக இருக்குமான்னு பார்க்கணும். இல்லை அதை விட சீப்பராக இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளோ நாளாக சீப்பராக இருக்குது, இனிமேல் எப்போ அது வந்து கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அது ஏன் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு பதில் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும் வேல்யூவேஷன் கரெக்டாக இல்லையாங்கிறது முடிவு பண்ணணும். ரொம்ப நன்றிங்க சார். 2026ல் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.